இன்றைக்கி ஒரு சூப்பரான எல்லாருக்குமே பிடிக்கக்கூடிய கேரட் அல்வா தான் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ரொம்பவே ஈஸியான ரெசிபி. நீங்கள் டக்குன்னு செஞ்சிடலாம். வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சு குயிக்காக கேசரி மாதிரி நம்ம திடீர்னு செய்யறதுனாலுமே ரொம்ப குயிக்காக செய்யக்கூடிய ரெசிபி. வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். கேரட் அல்வா செய்யறதுக்கு ஃபஸ்ட்டு கடாயில் நெய் சேர்த்துக்கலாம். கடாய் நல்லா சூடாக இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. நெய் நல்லாவே கரையட்டும். நெய் சூடானதுமே தேவையான அளவு முந்திரி சேர்த்துக்குங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு முந்திரி வேணுமோ அந்தளவுக்கு நீங்கள் முந்திரி சேர்த்துக்கலாம். முந்திரி லைட்டாக சூடானதும் திராட்சை சேர்த்துக்கிறேன். முந்திரி திராட்சை ரெண்டுமே நல்லா கோல்டன் ப்ரௌனில் ஆகிடுச்சு. இதை எடுத்துக்கலாம். வேற ஒரு தட்டுக்கு மாற்றிக்கலாம். அதே நெய்யில் துருவி வச்ச கேரட் சேர்த்துக்கலாம். கேரட் நான் இன்றைக்கி 1/2 கிலோ எடுத்திருக்கேன். கேரட் நல்லா வதங்கட்டும். வதங்காமல் நம்ம பால் சேர்க்க வேண்டாம். நல்லா வதங்கட்டும். ஓரளவுக்கு கேரட்டோட அளவே கம்மியாயிடும். அந்தளவுக்கு வதக்குங்க. கேரட் ஒரு 2 மினிட்ஸ் போல் நெய்யில் வதங்கிடுச்சு. இப்போ நம்ம பால் சேர்த்துக்கலாம். நான் ஒரு 1/2 டம்ளர் அளவு பால் சேர்த்துக்கிறேன். பாலில் கேரட் நல்லா வதங்கட்டும். நல்லா கலரி விடுங்க. பால் எல்லாமே உறிஞ்சி நல்லா வேகணும். கேரட் எந்த அளவுக்கு வேகும் அந்த அளவுக்கு நமக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும். இல்லைனா லைட்டாக அந்த பச்சை ஸ்மெல் வந்த மாதிரியே இருக்கும் கேரட். அடுப்பு கம்மியான தீயில் வச்சுக்கோங்க. ஒரு 10 நிமிஷத்துக்கு மேலேயே கேரட் வேகணும். அப்போ தான் நல்லா வெந்து வரும். கிட்டத்தட்ட 15 மினிட்ஸ் ஆகிடணும். பால் எல்லாமே உறிஞ்சிடுச்சு அப்படின்னா நீங்கள் கொஞ்சமாக தண்ணி கூட சேர்த்துக்கலாம். ஆனால் கேரட் வேகாதுக்கு முன்னாடி சர்க்கரை சேர்க்காதீங்க. லைட்டாக நான் தண்ணி சேர்த்துக்கிட்டேன். இதெல்லாமே நல்லா உறிஞ்சி வெந்து வரட்டும். தண்ணி எல்லாமே நல்லா குறைஞ்சி வெந்து வந்திருக்கு. இப்போ நம்ம சுகர் சேர்த்துக்கலாம். நான் 1/2 கிலோ கேரட் எடுத்தேன். எப்போ இருந்தாலும் கட் பண்ணி நம்ம கேரட் துருவி எடுக்கும்போது 400 கிராம் தான் ஆயிருக்கும். 100 கிராம் அந்த கார்னரில் இருக்கிற அந்த காம்பெல்லாம் போயிருக்கும். அதனால 400 கிராம் கேரட் அளவுக்கு 350 கிராம் அளவு சர்க்கரை எடுத்துக்கிறேன். நீங்கள் 400 கிராமுக்கு 400 கிராம் சேர்த்துக்கனால சேர்த்துக்கலாம். சர்க்கரை சேர்த்து சர்க்கரை மெல்ட் ஆக இன்னும் கொஞ்சம் நல்லா தண்ணி விட்டு வரும். சர்க்கரை எல்லாமே நல்லா மெல்ட் ஆயிடுச்சு. எல்லாமே நல்லா தண்ணி விட்டு வந்துடுச்சு. தண்ணி எல்லாமே குறையிற அளவுக்கு நல்லா வேகட்டும். சர்க்கரையில் நல்லா கேரட் வேகட்டும். சர்க்கரை சேர்த்துட்டு ஒரு 7 மினிட்ஸ் மட்டும் குக் பண்ணுங்கள். அதுக்கு மேலே ஓவர் குக் பண்ண வேண்டாம். இது எல்லாமே நல்லா கெட்டி ஆகிடும். எவ்வளோ தூரம் உங்களுக்கு தண்ணி மாதிரி இருந்தாலுமே ஒரு 1/2 மணி நேரத்துலேயே அல்வா நல்லா கெட்டி ஆகிடும். அல்வா கிட்டத்தட்ட ரெடி ஆகிடுச்சு. நான் இதில் இன்னும் ஒரு டீஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கிறேன். நெய் ஓரளவுக்கு அதிகமாக சேர்த்தோம்னா தான் அல்வா நல்லாயிருக்கும். அந்த கிளாஸி லுக்காக இருக்கும். அல்வா சாப்பிட்றதுக்கும் நல்லா கையில் ஒட்டாமல் நல்லாயிருக்கும். அவ்வளோதான், சூப்பரான கேரட் அல்வா ரெடி. கடைசியாக நம்ம முந்திரி திராட்சை எல்லாமே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு எல்லாம் நல்லா கலரி விடுங்க. அடுப்பு ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி ஏலக்காய் தூள் தூவிக்கலாம். ஏலக்காய் தூள் தூவிட்டு ஒரு கலரி விட்டுட்டு ஆஃப் பண்ணிவிடுங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். அடுப்பை ஆஃப் பண்ணி இப்போ ஒரு 5 மினிட்ஸ் போல் ஆகுது. இப்போவே நல்லா கெட்டி ஆகிடுச்சு. நல்லா அல்வா ஸ்ட்ரக்சருக்கு வந்துடுச்சு. அதனால் கொஞ்சம் தண்ணி போல் இருக்கும்போதே நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. அப்போ தான் கேரட் அல்வா நல்லாயிருக்கும். இந்த ரெசிபி பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.